இங்க ஒரு சின்ன பையன் ஒரு முதல வாய்க்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். இவன் இப்படி தூங்கிட்டு இருக்கிறத அவங்க அம்மா பார்த்துட்டு பயத்துல பயங்கரமா கத்திட்டு அந்த பையனை கூட்டிட்டு எப்படியோ ஓடிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த முதல்ல அவங்க வீட்டோட விண்டோ உடைச்சிட்டு அவங்க முன்னாடி வந்து நின்னுக்குது. அப்படி நின்னு நான் ஒன்னும் ஆபத்தானவன் கிடையாது, என்னை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு அது சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனா இதெல்லாம் இந்த அம்மா கேட்கற மாதிரி தெரியல. அந்த பையனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இதெல்லாம் கண்டுக்காம அந்த முதல்ல என்ன பண்ணுதுன்னா அவங்க வீட்டுல ஒரு மசாஜர் இருக்கும். அந்த மசாஜரை எடுத்து உடம்பு ஃபுல்லா மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாதனமா அந்த மசாஜரை அதோட வாய்க்குள்ள போட்டு முழுங்கிடுது. இதனால அதோட உடம்பு ஃபுல்லா வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டோட பாத் டப்ல போயிட்டு நல்லா ஜாலியா பாட்டு பாடிட்டே குளிச்சிட்டு இருக்கு. இது பாட்டு பாடுற சத்தம் அந்த அம்மாக்கு கேட்ட உடனே கையில ஒரு தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு பொறுமையா நடந்து வந்து அந்த பாத்ரூம் டோரை ஓபன் பண்ணிடுறாங்க. அந்த முதலையும் தான் மானத்தை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு துணியை எடுத்து அதோட உடம்பை மறைச்சிக்க பாக்குது. திரும்பவும் அந்த அம்மா இந்த முதலையை பார்த்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருது. இந்த அம்மா கத்துறதை பார்த்துட்டு அந்த முதலையும் பயத்துல கத்த ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் இந்த முதல்ல இந்த பையனோட அம்மாக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு டேஸ்டான சமையல்லாம் செஞ்சு அந்த அம்மாக்கு ஊட்டி விட்டு எப்படி அந்த அம்மா கூட ஃப்ரெண்டும் ஆயிடுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு கேக் எல்லாம் செஞ்சிடறாங்க. இதை பார்த்து அந்த சின்ன பையனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஆனா என்ன பிரச்சனைனா இந்த பையனோட அப்பாவுக்கு மட்டும் இந்த முதலையை சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. அதனால அந்த முதலையும் அவங்க அப்பாக்கு ரெஸ்லிங் தான் பிடிக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ரெஸ்லிங் சூட்டை தூக்கி போட்டுட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடுது. இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குமே பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சண்டையில அவங்க அப்பா வந்து அந்த முதலையை ஜெயிச்சிடுறாரு. ஆனா உண்மை என்னன்னா இந்த முதல்ல வேணும்னே அவர்கிட்ட தோத்து போச்சு. இந்த பையனோட அப்பாவும் தன்னை ஒரு உண்மையான ரெஸ்லரா உணர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த முதல்ல டெய்லி இவங்க கூட டான்ஸ் எல்லாம் ஆடி ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருது.